ராசி என்னவென்றால் தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க, என்னதான் ஏன் பண்ண போகுது, 10ஆம் இடத்துல இத்தனை கிரகத்தோட சேர்க்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எனக்கு மேல ஜாதகம் பார்க்கக்கூடிய ஆட்கள், அதனால முன்னாடியே ஒரு டேட்டாவை கொடுத்துரும். 10ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் சேர்க்க ரைட்டா தப்பா அப்படின்னு நான் அந்த பக்கம் விசில அடிக்க முடியும். ரைட்டு தப்பு அப்படின்றது உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு தீர்மானம் செய்ய போறார். எனக்கு தெரிஞ்ச ரைட்டு தான். ஏன்னா இந்த தடவை யாருக்கு ஜாக் பாட்டோ இல்லையா என்ன வேணா நினைச்சுக்கோங்க சாமி, ரிஷபராசிக்காரங்களாம் கெத்த காலர் தூக்கி விட்டு நடக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா ராசிநாதன் உச்சமடைய போகிறார். இதை தாண்டி வேற ஏதாவது வேணா போதுண்டா சாமி, உங்க புடியில இருந்து என்ன விடுங்கடா. நானும் ஒரு 6 மாசமா ஒவ்வொருத்தங்கிட்டயா படாத பாடுபட்டு எப்பதான் இந்த செவ்வாய் வீட்டுக்கு வந்தேனோ அதிலிருந்து என்னை வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு 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 செஞ்சுட்டே சும்மா சும்மா என் கூடயே டிராவல் பண்ணிட்டு விடுங்க நான் போறேன் அப்படின்ற மாதிரி இந்த தடவை 3ஆம் தேதியே மார்ச் மாதம் பை அப்படி சொல்லிட்டு முதல்ல தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி மிஸ்டர் சுக்ரன் போய் உட்காந்துக்க போறார். அதுவும் மீன ராசியில் போய் சஞ்சாரம் செய்ய போறார். சனி சுக்கருடைய ஒரு காம்பினேஷன். ஆல்ரெடி 11ஆம் இடத்துல சனி அமர்ந்து லாபத்தை கொடுப்பேனான்னு அப்படியே ரெடி ஆறாரு. ராசிநாதனும் போய் அமரும் போது வேற என்ன வேணும், ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல இருந்தா பரவாயில்ல, 2 கிரகம், அதுவும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இவங்க தான் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பேருமே இருக்கும்போது வேற ஏதாவது தேவையா என்ன. ஆனா இதெல்லாம் எப்போ, மார்ச் மாசம் 3ஆம் தேதிக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 15 நாட்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு.